படைக்கக்கூடிய இந்த பிரம்மதேவன் யாதொரு குறைபாடும் அல்லாமல் சீரும் சிறப்போடும் இந்த சத்தியலோகத்திலே வாழ்ந்து வருகின்றேன். அப்படி இருக்கின்ற சமயத்தில் அன்று தினமும் என்னுடைய படைக்கும் தொழிலை செய்ய வேண்டும் என்றால் கைலாயம் சென்று என்னுடைய மாமனாக விளங்கும்படியான ஈசனையும் என்னுடைய மாமியாக விளங்கும்படியான என்னுடைய பாட்டி ஈஸ்வரி தேவியையும் வணங்கிய பிறகுதான் படைக்கும் செய்வது படைக்கும் அல்லவா. தற்போது கைலாயம் சென்று மாமனையும் மாமியையும் வணங்கிய பிறகு நான் சென்று படைக்கும் தொழிலினை செய்கின்றேன். புறப்படுகின்றேன் கைலாயம். ஆசி பெற வேண்டும். மாமனை அழைத்து பார்த்தால் மாமனை காணவில்லை. சரி, ஒருவேளை மாமியாவது இருக்கலாம் அல்லவா. மாமி மாமனையும் காணவில்லை, மாமியையும் காணவில்லை. சரி, எங்கே சென்றிருந்தாலும் இறுதியாக இந்த கைலாயத்திற்கு தான் வந்தாக வேண்டும் அல்லவா. அவர்கள் வருகின்ற வரைக்கும் நானோ சத்தியலோகத்திலிருந்து இந்த கைலாயம் வரைக்கும் வந்ததால் உடல் எல்லாம் அயற்சியாக இருக்கின்றது. சற்று நேரம் அமர்ந்து களைப்பாடிய பிறகு புறப்படுகின்றோம். சரி, எப்படி வந்தாலும் மங்கனிக்குத்தானே வர வேண்டும், பார்க்கலாம். இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. 5 முகத்தையும் எனக்கு முன்பதாக வந்துவிட்டார் என்னுடைய கணவர். சரி, நித்திரை கல்யா வேண்டும், பஞ்சமுகத்திற்கு பாதபூஜை செய்ய வேண்டுமே. சுவாமி பாதத்தை
நித்திரையில் இருக்கின்றார் சுவாமி. சரி போனால் சுவாமியை நித்திரையை கலகிய வண்ணம் அவர் மணி மீது சற்று தலை சாய்வோம். முகத்தை பார்ப்பதற்கு நான் அவரோடு காத்து வந்திருப்பேன் என்று உரைத்தார். உள்ளே காத்து இருப்பாள். இப்பொழுது முகத்தை காண்பிக்கலாமே. கதே பார்வதா கதே பிரம்மதேவன் மனிதன் பார்வதா. அப்படி என்றால் இந்த பிரம்மதேவனுக்கும் பார்வதாவுக்கும் எத்தனை இருக்கிறார் கள்ளக்காதல். நான் பார்த்தது இல்லையே சுவாமி. பஞ்சமுகத்தோடு சுவாமி வருவார் என்று வழி மீது பார்த்துக் கொண்டிருந்தேனே. முகத்தோடு வந்திருப்பது பிரம்மந்தான் என்று எனக்கு தெரியவில்லையே. நீங்கள் தான் நினைத்து மதிமடை சுவாமி. என் மீது தவறு கிடையாது, உங்கள் மீது தான் தவறு சுவாமி. உங்கள் மீது தான் தவறா? ஆமா பார்வதா, உண்மைதான் பார்வதா, என் மீதுதான் தவறு. ஏனென்றால் தனித்திருக்கின்ற மலையிலே நான் ஓடி வந்து பார்த்து விட்டேன். என் மீதுதான் தவறு சுவாமி. நான் அதை சொல்லவில்லை சுவாமி. ஐந்து முகத்தோடு இருப்பது கணவன் தான் என்று எனக்கே தெரியவில்லை. பாவி பிரம்மனுக்கும் ஐந்து முகம், பரிகலக்கக்கூடிய பரம கடவுள் உங்களுக்கும் ஐந்து முகம். பார்வதிக்கே தெரியவில்லை என்றால் பாமர மக்கள் எப்படி அறிந்து கொள்வார்? இதற்கு ஒரே வழி, இருவரில் எவர்க்கேனும் இருக்க வேண்டும் பஞ்சமுகம். இந்த ஆணவம் கொண்ட பிரம்மதேவனின் ஐந்தாவது சிரசை அதை கிள்ளி என்னுடைய பஞ்சன வந்தாயே, அது இரண்டாவது குற்றம். என் மனைவி ஓடி வந்திருக்கின்றால், உனக்கு பாதுபுதி செய்திருக்கின்றால், இதெல்லாம் தெரியாதவன் போல் உறங்கி கொண்டிருந்தாயே, இது மூன்றாவது குற்றம். நான் சொல்வதை கேளுங்கள் மாமா. சத்தியமாக என்ன நடந்தது என்பது இந்த கைலாயம் ஓடி வந்து தங்களையும் பாஞ்சியும் வணங்கிய பிறகு நான் படைக்கும் தொழிலை செய்வது வரைக்கும் அல்லவா? அதனால் ஓடி வந்து தங்களை அழைத்து பார்த்து யாருமே இல்லாத காரணத்தால் உடலெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது. சற்று நேரம் அழைப்பாடலாமே என்று இந்த பண்டிகையை வந்து அப்படியே உறங்கிவிட்டேனே தவிர பாணி எப்போது வந்தார்கள், எனக்கு பாதபூஜை செய்தார்கள் தெரியாது மாமா. தெரியாது, நிறுத்தி விடுங்கள் மாமா. தெரியாது, தெரியாது மாமா. தெரியாது மாமா. உன் உடம்பில் எறும்பு அவன் தெரியும். வந்திருப்பது யார் என்று என்னுடைய மனைவி ஓடி வந்து பாதவு செய்த அவனுக்கு தெரியாது. ஒருவேளை இந்த மாமன் இல்லாத சமயம் மாமயம் இவ்வாறு செயல் செய்தாயோ தெரியாது. யாராவது ஒருவருக்கு மட்டுமே ஐந்து முகம். இப்பொழுது ஐந்து
அந்த பிரபந்தம் ஐந்து சிரத்திலே ஒரு சிரத்தை அறுத்தவுடன் வேற 1000 சிரம் துளிர்விட்டு வருகின்றது பார்வதா. அவருடைய ஒரு சிரத்தை அறுக்க வேண்டுமானால் பாதி சக்தி ஒரு மீதி சக்தி கூடி பாதி சக்தி சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயனே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா.
மரங்களுக்கு இல்லை பயனே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா அம்மை இல்லாமல் இந்த இல்லை இல்லை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த மரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா அந்த பிரபந்தம் 5 சிரத்திலே ஓ சிறுத்தா உடனே எனக்கு பித்து வரியார் தடி பார்க்கடா பகடா எனக்கு பித்து வரி ரத்த வரி ரமசி வைத்தியம் ரத்தம் பகடா என்ன ஏச்சு சாமி பகடா பித்து வரி யாரு தடி சக்தி நானு என்ன சக்தி நானே என்ன செய்வேன்
சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக சங்கதியில் எந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா அப்படி எனக்கு பித்து வரியாடு மட்டும் இருந்தால் பார்வதா என் உடலெல்லாம் வலிக்கிறது பார்வதா என் உடலெல்லாம் சாகிறடி. சக்தி என் உடலெல்லாம்